எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து தியரம் கேட்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இஃப் P இஸ் prime and n is prime to P, then n power P minus 1 is a multiple of P. இது என்ன தியரம் அப்படின்னா ஃபெர்மாட்ஸ் தியரம். ஃபெர்மாட்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து P is prime, n is prime to P, then n power P minus 1 is a multiple of P. அடுத்து வில்சன் தியரம் ஸ்டேட்மெண்ட். இஃப் P is prime, then P minus 1 factorial plus 1 is divisible by P. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா வில்சன் தியரம். இஃப் P is prime, then P minus 1 factorial plus 1 is divisible by P. இது பார்த்தீங்கன்னா வில்சன் தியரம். அடுத்த நேமிங் தியரம் பாருங்க, லெக்ராஞ்சிஸ் தியரம். இஃப் P is prime and R less than P minus 1, P is prime, R less than P minus 1. Then the sum of the product of 1, 2, 3 up to P minus 1 taken R at a time is divisible by P. P is prime, R is less than P minus 1. The sum of the product of 1, 2, 3 up to P minus 1 taken R at a time is divisible by P. இது வந்து லெக்ராஞ்சிஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட். அடுத்து யூலர்ஸ் ஃபங்க்ஷன். யூலர்ஸ் ஃபங்க்ஷனை பை ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணுவோம். If n is any integer greater than unity, the number of positive integers less than n and prime to it is denoted by pi of n, and it is called as Euler's function. If n is any integer greater than unity, the number of positive integers less than n and prime to it denoted by pi of n, and it is called Euler's function. If a is prime to b, then pi of ab equal to pi of a into pi of b. If a is prime to b na pi of ab equal to pi of a into pi of b. So இது வந்து 4 நேமிங் தியரம் கொடுத்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து 1 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தியரம்ல வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு அது என்ன தியரம்ங்கிறது ஒரு 1 மார்க் வந்துட்டே இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.